நதிநீர் பாதுகாப்பு என்கின்ற திட்டத்தின் கீழாக ஆற்றங்கரையோரத்திலே வாழக்கூடிய மக்களை அப்புறப்படுத்துகின்ற பணி கடந்த 10 ஆண்டுகளாக நடந்து வருவது நாம் அனைவரும் மல்காபுத்தூரில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வீடுகளை இடிக்கப்படுவது அல்லது ஆக்கிரமிப்புகளை அகற்றுகிறோம் என்கின்ற பெயரில் தமிழ்நாடு அரசு திமுக அரசு அதிகாரிகள் மேற்கொள்ளுகின்ற இந்த போக்கு என்பது அராஜகமான ஜனநாயக விரோதமான ஏழைகள் விரோதமான ஒரு நடவடிக்கை. ஆற்றினுடைய ஒரு பகுதி ஆக்கிரமிப்பு என்றும் அதற்கு அருகாமல் இருக்கக்கூடிய பகுதி ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதி அல்ல என்று அறிவிக்கக்கூடிய இந்த இரட்டை தன்மை என்பது இந்த அரசு அதிகாரிகள் ஆளும் கட்சியினுடைய இந்த பெரும் முதலாளிகளுடைய சார்பு நிலையை அம்பலப்படுத்துகிறது. பாரதிய ஜனதா கட்சி கல்வி கொள்கையிலே பாலிசி மேக்கிங்கில் கலந்து ஆலோசனை செய்யவில்லை என்று குற்றம் சாட்டுகிற நாம் தமிழ்நாட்டிலே இத்தனை லட்சம் மக்கள் பாதிக்கப்படுகின்ற ஒரு திட்டத்தில் கலந்து ஆலோசித்தல் என்கின்ற ஜனநாயக நடவடிக்கையை திமுக அரசு மேற்கொள்ளவில்லை என்பதை நாங்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறோம். இன்றைக்கு அனகாபுத்தூரில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வீடுகள் இடிப்பு ஆக்கிரமிப்பு என்கின்ற பெயரில் இடிப்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, அவர்கள் ஏழை எளிய மக்கள் கேட்பதற்கு நாதியற்றவர்கள், அவர்களை வெளியேற்றிவிட முடியும், அவர்கள் நட்டையீடு தர வேண்டியதில்லை, அவர்கள் எந்த விதமான வாழ்வுரிமை பாதுகாப்பும் தர வேண்டியதில்லை என்கின்ற அடிப்படையில் எதேச்சதிகாரமாக வெளியேற்றுகிறார்கள். அவர்களது குடியிருப்புக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருநிறுவனங்கள், காசா கிராண்டு போன்ற பெரிய நிறுவனங்களுடைய கட்டிடங்கள் இடிக்கப்படுவதில்லை, அவர்களுடைய திட்டங்கள் ப்ராஜெக்ட்ஸ் எதுவுமே இடிக்கப்படுவதில்லை. இன்னும் நீங்க ஏற்கனவே கண்ணகி நகரில் இப்படிதான் கொண்டு போய் குப்பை மாதிரி எல்லா மக்களையும் கொட்டினீங்க. கண்ணகி நகர் பெரும்பாக்கத்தில் உயர்நிலை கல்வி பள்ளிக்கூடங்கள் எத்தனை இருக்குது, எத்தனை மேல்நிலை அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் எங்களது வணக்கங்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்று அனகாபுத்தூரில் வீடுகள் இடிக்கப்படுவது தொடர்பாக மக்களின் நியாயங்களை உலகிற்கு எடுத்துச் சொல்வதற்காக நாங்கள் ஊடகங்களுக்கு மீண்டும் எங்களது நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அடையாறு ஆற்றங்கரை மற்றும் சென்னையில் இருக்கக்கூடிய நதிநீர் பாதுகாப்பு என்கின்ற திட்டத்தின் கீழாக ஆற்றங்கரையோரத்திலே வாழக்கூடிய மக்களை அப்புறப்படுத்துகின்ற பணி கடந்த 10 ஆண்டுகளாக நடந்து வருவது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. ஆனால் இந்த மக்களை அகற்றப்படுகின்ற இந்த திட்டமானது அறிவியல் முறைப்படியும் மக்களினுடைய நலன்களை கருத்தில் எடுத்துக்கொண்டும் நடக்கவில்லை என்பதை நாங்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறோம். அறிவியல் முறைப்படி நடப்பதென்றால் ஆற்றின் கரைகள் முறையாக அளக்கப்பட்டு அந்த அடிப்படையில் எது ஆக்கிரமிப்பு, எது நதியின் கரை, எது ஆற்றினை பாதுகாப்பதற்கான வழிமுறை என்பது குறித்தான வெளிப்படையான எந்தவிதமான ஆய்வுகளும் திட்டமும் கலந்து ஆலோசிக்கக்கூடிய ஜனநாயக முறையும் நடக்காமல் மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை சமயத்திலே நாங்கள் குற்றச்சாட்டுகளாக முன்வைக்க விரும்புகிறோம். 2015 சென்னை வெள்ளத்தின் பொழுது செம்பரம்பாக்கம் ஏரி திடீரென திறந்து விடப்பட்ட காரணத்தினால் பெருமளவிலே மக்கள் பாதிக்கப்பட்டால் என்கின்ற உண்மை நாம் அறிவோம். அது முழுக்க அதிகார வர்க்கத்தினுடைய தவறினால் நடந்த ஒரு மாபெரும் குற்றமாக நாங்கள் அச்சமயத்தில் முன்வைத்தோம். அதிகாரிகள் இது குறித்து முறையாக மக்களுக்கு தெரிவிப்பதும் முறையாக நீர்நிலைகளை பராமரிப்பதும் என்பது நடக்காத காரணத்தினால் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். அந்த வெள்ளத்தினால் மிகப்பெரிய அளவிற்கு சிக்கலுக்குள்ளானவர்கள் ஏழை எளிய மக்கள். அந்த அடிப்படையில் மறுசீரமைப்பு என்பது ஏழை எளிய மக்களினுடைய நலன்களை உள்ளடக்கியதாக, வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதாக அமைந்திருக்க வேண்டும். ஆனால் அப்படியாக நடக்கவில்லை என்பதற்கு இப்பொழுது அனகாபுத்தூரில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வீடுகளை இடிக்கப்படுவது அல்லது ஆக்கிரமிப்புகளை அகற்றுகிறோம் என்கின்ற பெயரில் தமிழ்நாடு அரசு திமுக அரசு அதிகாரிகள் மேற்கொள்ளுகின்ற இந்த போக்கு என்பது அராஜகமான ஜனநாயக விரோதமான ஏழைகள் விரோதமான ஒரு நடவடிக்கை என்பதை நாங்கள் இந்த சமயத்தில் பகிரங்கமாக அறிவிக்க விரும்புகிறோம். காரணம், இந்த ஆற்றினுடைய எல்லை வரையறுக்கப்படவில்லை. குறிப்பிட்ட பகுதிகள் மட்டுமே ஆக்கிரமிப்பு என்று அறிவிக்கப்படுகிறது. அந்த குறிப்பிட்ட பகுதிகளும் ஏழை எளிய மக்களினுடைய பாட்டாளிகளினுடைய வீடுகளாகவும் குடியிருப்புகளாகவும் இருக்கின்றன. அதே சமயத்தில் அந்த குடியிருப்புகளின் அருகாமையில் இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்களினுடைய நிலங்கள், கட்டிடங்கள் அவை பாதுகாக்கப்படுகின்றன. காரணம், அவை அங்கீகரிக்கப்பட்ட நிலப்பரப்பு என்று அரசு அதிகாரிகள் அறிவிக்கிறார்கள். ஆக ஆற்றினுடைய ஒரு பகுதி ஆக்கிரமிப்பு என்றும் அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதி ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதி அல்ல என்று அறிவிக்கக்கூடிய இந்த இரட்டை தன்மை என்பது இந்த அரசு அதிகாரிகள் ஆளும் கட்சியினுடைய இந்த பெரும் முதலாளிகளுடைய சார்பு நிலையை அம்பலப்படுத்துகிறது. அப்ப பெரிய கம்பெனிகளுக்கு சாதகமாக இந்த திட்டங்களை வகுப்பதும்
நதிகளின் எல்லையை அவர்கள் வரையறை செய்வதும் என்பது இப்பொழுது அம்பலமாகி இருக்கிறது. இதற்கான தொடர் போராட்டத்தை 2 ஆண்டுகளாக நடத்தியதற்கு பிறகு நேற்று தான் முதல் முறையாக சென்னை நதிகள் புனரமைப்பு நிறுவனம் என்ற ஒரு நிறுவனம் இருப்பதை வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார்கள். இந்த நிறுவனத்தினுடைய ஜனநாயக தன்மை என்பது கேள்விக்குரியது. ஏனென்றால் சென்னை நதிகளை புனரமைப்பதில் அரசு அதிகாரிகள் மட்டுமே அவர்கள் மட்டுமே முடிவெடுக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த உறுப்பினர்களும் கிடையாது, அமைச்சர் பெருமக்களும் கிடையாது, சட்டமன்ற உறுப்பினர் நதியை ஒட்டி வாழுகின்ற அந்த பகுதியில் வாழ்கின்ற மக்களினுடைய சட்டமன்ற பிரதிநிதிகளும் கிடையாது, ஜனநாயக கட்சிகளுடைய அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுடைய பிரதிநிதிகளும் கிடையாது, சமூக செயல்பாட்டாளர்கள் கிடையாது, சூழலியல் செயல்பாட்டாளர்கள் கிடையாது, மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் கிடையாது, வழக்கறிஞர்கள் கிடையாது, குடிசைகளினுடைய மறுவாழ்வுக்காக போராடக்கூடிய அமைப்புகளினுடைய பிரதிநிதிகள் கிடையாது, இங்கே ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய பிரதிநிதிகள் கிடையாது என்று எந்த விதமான சிவில் சமூக ஈடுபாடும் இல்லாமல் வெறும் அதிகாரிகள் மட்டும் முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஜனநாயகமற்ற அதிகார வர்க்க ஒரு நிறுவனமாக இந்த நிறுவனம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை இச்சமயத்தில் நாங்கள் அதிர்ச்சியுடன் மக்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் சட்டமன்றத்தில் மக்கள் விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டு எடுக்கப்பட்டதா என்றால் அப்படியான எந்த விவாதங்களும் நடந்த மாதிரி தெரியவில்லை. பொது விவாதங்கள் கலந்து ஆலோசிப்பது என்பது நடந்ததென்றால் அப்படியான திட்டங்கள் எடுக்கப்படவில்லை. பாலிசி மேக்கிங்கிலே பாரதிய ஜனதா கட்சி கல்விக் கொள்கையிலே பாலிசி மேக்கிங்கில் கலந்து ஆலோசனை செய்யவில்லை என்று குற்றம் சாட்டுகிற நாம் தமிழ்நாட்டிலே இத்தனை லட்சம் மக்கள் பாதிக்கப்படுகின்ற ஒரு திட்டத்தில் கலந்து ஆலோசித்தல் என்கிற ஜனநாயக நடவடிக்கையை திமுக அரசு மேற்கொள்ளவில்லை என்பதை நாங்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறோம். இன்றைக்கு அனகாபுத்தூரில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வீடுகள் இடிப்பு, ஆக்கிரமிப்பு என்கின்ற பெயரில் இடிப்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, அவர்கள் ஏழை எளிய மக்கள் கேட்பதற்கு நாதியற்றவர்கள், அவர்களை வெளியேற்றிவிட முடியும், அவர்கள் நட்டையீடு தர வேண்டியது இல்லை, அவர்கள் எந்த விதமான வாழ்வுரிமை பாதுகாப்பும் தர வேண்டியதில்லை என்கின்ற அடிப்படையில் எதேச்சதிகாரமாக வெளியேற்றுகிறார்கள். அவர்களது குடியிருப்புக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருநிறுவனங்கள், காசா கிராண்ட் போன்ற பெரிய நிறுவனங்களுடைய கட்டிடங்கள் இடிக்கப்படுவதில்லை, அவர்களுடைய திட்டங்கள் ப்ராஜெக்ட்ஸ் எதுவுமே இடிக்கப்படுவதில்லை. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த காசா கிராண்ட் என்கின்ற தனியார் நிறுவனம் அடையார் ஆற்றங்கரை ஒட்டி மட்டுமே 3-4 திட்டங்களை அவர்கள் வரையறை செய்திருக்கிறார்கள். இது எப்படி சாத்தியமானது என்கின்ற கேள்வியும் இச்சமயத்தில் முன்வைக்கின்றோம். ஆற்றின் ஒரு புறத்தில் வீடுகளை அகற்றுகிறீர்கள், மறுபுறத்தில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை பற்றி பேசுவதில்லை. காரணம், அங்கே தனியார் நிறுவனங்கள், கல்லூரிகள், பெரிய பெருநிறுவனங்களுடைய திட்டங்கள் வருகின்றன. ஆகவே இந்த இரட்டை தன்மையை அம்பலப்படுத்துவதற்கான ஒரு ஊடக சந்திப்பாகவும் இந்த திட்டத்தினுடைய முழுமையான சட்ட ரீதியான அங்கீகாரம் என்பது இல்லை என்பதை அம்பலப்படுத்துவதற்காகவும் இந்த சந்திப்பை நாங்கள் நடத்துகிறோம். அனகாபுத்தூரில் இடிக்கப்பட்டது என்பது அநீதியானதுங்க. அது நியாயமானதுன்னு இன்னைக்கு வரைக்கும் அரசாங்கம் சொல்லலை. இது வரைக்கும் அரசாங்கம் எதுவுமே அது நியாயமானதுன்னு நிரூபிக்கவும் இல்லை. அப்போ மக்கள் ஆற்றங்கரையில் இல்லை. முதல் விஷயம், அனகாபுத்தூரில் அந்த மக்கள் ஆற்றங்கரையில் இல்லை. இதுதான் உண்மையானது. ஆற்றங்கரையில் யார் இருக்காங்கன்னா, இந்த மக்கள் இருக்கிற குடியிருப்புக்கு எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய மாதா இன்ஜினியரிங் கல்வி, மாதா பொறியியல் கல்லூரி இருக்குது, காசா கிராண்ட் இருக்குது, எதிர்ப்புறத்தில் காசா கிராண்ட் இருக்குது, அதுக்கு அருகாமையிலும் காசா கிராண்ட் இருக்குது, 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதுலேருந்து 1 கிலோமீட்டர் இன்னொரு காசா கிராண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அப்போ இதெல்லாம் தான் எங்களுக்கு கேள்விகள் எழுப்பப்படுது. உண்மையாலுமே நியாயமாக நடந்திருக்கான் என்றால் அனகாபுத்தூரில் அநீதி நடந்திருக்கிறது. பெரிய நிறுவனங்களுக்கு சாதகமாக அதிகாரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது பிரச்சனை பெருசாயிடக்கூடாது, பெருசாவதற்கு முன்பாகவே எல்லா வீடுகளும் இடிக்கப்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் மட்டும்தான் அரசு செயல்படுகிறதே ஒழிய நீதி வழங்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் அரசு செயல்படவில்லை என்று பகிரங்கமாக நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். இப்போ நீங்கள் ஏற்கனவே கண்ணகி நகரில் இப்படி தான் கொண்டு போய் குப்பை மாதிரி எல்லா மக்களையும் கொட்டினீங்க. கண்ணகி நகர் பெரும்பாக்கத்தில் உயர்நிலை பள்ளிக்கூடங்கள் எத்தனை இருக்குது, எத்தனை மேல்நிலை கல்விக்கூடங்கள் இருக்குது, எத்தனை கல்லூரிகள், அரசு கல்லூரிகள் இருக்குன்னு இதுவரைக்கும் ரிப்போர்ட் இல்லை. ஏதோ அரசு மருத்துவமனை இருக்குதா, எத்தனை அந்த அரசு மருத்துவமனை எத்தனை பேருக்கு சிகிச்சை பண்ண முடியும், ஏதாவது கணக்கு இருக்குதா? எந்த கணக்கும் கிடையாது. அப்போ இத்தனை லட்சம் மக்களை கொண்டு போய் கொட்டிடுறீங்க. இது திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால் எங்களுடைய கேள்வி என்பது இது முறையாக நடக்கவில்லை. ஆக மக்களிடத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்வது என்பது இது நேர்மையாக நடக்கலை. அரசு சொல்லக்கூடிய ஒரு காரணம் கூட உண்மையான காரணங்கள் கிடையாது. அரசு பொய் சொல்லுகிறது என்பதை தான் நாங்கள் சொல்ல வேண்டியது இருக்கிறது. ஆகவே நாங்கள் இது குறித்து எந்த விதமான விளக்கமும் அளிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். நீதிமன்றத்தில் மட்டுமல்ல, மக்கள் மன்றத்தில் மட்டுமல்ல, ஊடகத்தில் நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம். நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா நாங்கள் பதில் சொல்ல தயாராக